புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சியுடன் கோலாகலமா தொடங்கியிருக்கு. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல கார்த்திகை தீப திருவிழா இன்னும் சில நாட்கள்ல நடைபெற இருக்கு. அதற்கான கொடியேற்ற நிகழ்ச்சியையொட்டி மூலவர் அருணாச்சலேஸ்வரர், உண்ணாமுலை அம்மன் மற்றும் உற்சவர்கள், பஞ்சமூர்த்திகள் போன்றோருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டிருக்கு. 50க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியர்கள் வேத மந்திரம் முழங்க 63 அடி உயர தங்க கொடிமரத்தின் கொடியேற்றிருக்காங்க. பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து 10 நாட்களுக்கு நடக்கும் விழாவில் 7ஆம் நாளான நவம்பர் 30ஆம் தேதி பஞ்சமூர்த்திகள் தேரோட்டமும், தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக டிசம்பர் 3ஆம் தேதி கோவில் கருவறை முன் பரணி தீபமும், அன்று மாலை 6 மணியளவில் அண்ணாமலையார் மலை உச்சியில மகாதீபமும் ஏற்றப்பட இருக்கு. டிசம்பர் 3 அதிகாலை 4 மணிக்கு கோவில் கருவறை எதிரில் பரணி தீபமும், மாலை 6 மணிக்கு 2668 அடி உயர அண்ணாமலையார் மலை உச்சியில் மகாதீபமும் ஏற்றப்பட இருக்காங்க. இதற்கு 4500 கிலோ நெய் பயன்படுத்த உள்ள நிலையில் கோயில் நிர்வாகம் சார்பில் நெய் காணிக்கை மையம் திறக்கப்பட்டு இருக்கு. தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை நகரம் விழாக்கோலமா பூண்டிருக்கு.